ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரோட்டு கடையிலலாம் பார்த்திங்கன்னா குருமாலாம் தீர்ந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு மசாலா செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மசாலா தான் நம்ம சப்பாத்திக்கு வீட்டிலையே எப்படி செய்யலாம். சிம்பிளுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், குவிக்காக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அந்த மசாலாவை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பொருட்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். குருமாலாம் இப்போ கடைகளில் குருமா தீர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு இந்த மசாலா தான் செஞ்சு உடனே சர்வ் பண்ணுவாங்க. அந்த மசாலா தான். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை எடுத்துங்க. பட்டாணி, கேரட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகாய், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை, வெறும் சோம்பு தாளித்தா போதும். சோம்பு நல்லா பொரிய விடணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க, ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். அவ்வளோதான். இதை நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உங்கள் காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி, எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரமும் பொருட்களும் கூட்டிக்கிங்க. நான் இங்கே ஒரு 2 பேருக்கு செஞ்சுருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இந்த வெங்காயம் நல்லா வணக்கி விடணும். வெங்காயமும் அந்த பச்சை மிளகாயும். இதுக்கு மிளகாத்தூள்லாம் கிடையாதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதில் முக்கியமான ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணி அது கூட மஞ்சத்தூளும் உப்பும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். உப்பு சேர்த்தா சீக்கிரம் தக்காளி வதங்கி குழவா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கேரட், ஒரே ஒரு கேரட்டுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அது கூடவே இந்த பெரிய துண்டாக உருளைக்கிழங்கும், கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு பட்டாணி எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேரும், நான் சொன்னேன் இல்லையா மசாலா, இது தாங்க கிச்சன் கிங் மசாலா, எவரெஸ்ட்டில் இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரே ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாவில் தான் கூட்டிக்கணும். இந்த மசாலாவை கூட்டாதீங்க. ஏன்னா ரொம்ப கூட்டினோன்னு வச்சிங்களேன், அது வேறு ஃப்ளேவர் கொடுத்துரும். அதனால் இதோட நீங்கள் 4 பேருக்கு செய்கிறீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். நீங்கள் பச்சை மிளகா தான் ஜாஸ்தி சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட 2 கப்பு தண்ணி. உருளைக்கிழங்கை நான் பெருசு பெருசாக போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம மசிக்க தான் போகிறோம். அதனால் நல்லா பெரிய க்யூப்ஸாக உருளைக்கிழங்கு, இது உப்பு சேர்த்து எல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்கணும், மெயினாக வதக்கணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், திறந்த கமகமன்னு வாசனையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா சீக்ரெட்டு, இது தாங்க. ஒரே ஒரு ஸ்பூனு தோசை மாவு, இட்லி மாவோ தோசை மாவோ, அது ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டா போதும். இது அந்த குருமா ஸ்டேஜுக்கு ஓரளவு திக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா குருமா தீர்ந்து போயிடும். டக்குன்னு நம்மளுக்கு இந்த மசாலா தான் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அந்த டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி நம்ம வீட்லேயும் குருமா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நம்ம இந்த மசாலாவை செஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணதை தூவிட்டு, இந்த மாவு ஊற்றினது கொஞ்சம் கொதி வரணும், அவ்வளோதான். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். குவான்டிட்டி நிறைய செய்யணுன்னா நீங்கள் மாவை ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. பொருட்கள் அதையும் பச்சை மிளகாயும் தான் ஜாஸ்தி சேர்க்கணும். இந்த பாயிண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. மாவு ஜாஸ்தியாக சேர்த்தோம்னா அது வேறு டேஸ்ட் ஆகிடும். மாவோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடணும். இந்த மாதிரி சூப்பரான மசாலா நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.